அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் உலக அரங்கில் இந்திய தேசத்தையே தலைகுனிய வைத்துள்ளது. ஒரு 13 வயது குழந்தை தனது தோழியின் பிறந்த நாளுக்காக சென்றுவிட்டு ஆட்டோ ரிக்ஷாவில் வரும்போது அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரரால் கடத்தப்பட்டு ஒரு விடுதியில் விற்கப்பட்டு 5 தினங்கள் 32 வெறியர்களால் சூறையாடப்பட்டு சொல்ல முடியாத துயரம். இதற்கு மேல் அதை பற்றி விரிவாக பேச வேண்டாம். இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரருக்கு ஒரு பெண் குழந்தையை கடத்தி விற்கக்கூடிய தைரியத்தை கொடுத்தது எது? தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணமா, அல்லது இந்திய தண்டனை சட்டத்தின் மீது இருக்கின்ற அவநம்பிக்கையா? சட்டங்கள் கடுமையாக இருந்தால்தான் அது அடுத்த தண்டனைக்குரிய செயல்களை செய்யாமல் தடுக்கப்படும். அந்த 32 பேருக்குமே அந்த வயதொத்த பெண் குழந்தைகள் இல்லையா? அவர்கள் வீட்டில் தாய், அக்கா, சகோதரி போன்ற பெண்கள் இல்லையா? அவர்கள் மனதிலும் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடிய வன்மத்தை, அவர்கள் மூளையில் அப்படிப்பட்ட ஒரு விஷத்தை திணித்த போதை எது? நீதி, நியாயம், நேசம், பாசம் என்பதை விட ஒரு மிகப்பெரிய போதை அவர்கள் மனதில், மூளையில் இருந்ததனால்தான் அந்த செயல் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கும். அதில் ஒருத்தருக்கு கூட காவல்துறையிடம் சென்று முறையிட வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக நடக்குமானால் ஒரு பெண் குழந்தையை வைத்திருப்பவர்கள் அனைவருமே அதாவது உடல் ரீதியாக இல்லை என்றாலும் மன ரீதியாக சொல்ல முடியாத துயரங்களை பெண் குழந்தையை வைத்திருக்கும் பெற்றோர்கள் அனுபவித்து வருகிறார்கள். இந்த செய்தியை படிச்சு கேட்ட உடனே எல்லா பெற்றோர்களுக்குமே அவ்வளவு வேதனை வருது. பெண் குழந்தைகள்கிட்ட குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறோம். ஆனா ஆண் குழந்தைகள்கிட்ட எந்த பெண்ணையும் துன்புறுத்தக்கூடாது, பெண் குழந்தையை துன்புறுத்தினா அந்த துன்பம் நமக்கு உடனடியாக கிடைக்கும் என்ற நீதி போதனைகளை அவர்கள் மனதில் விதைக்க வேண்டும். வீட்டில் கல்வி நிலையங்களில் நீதி போதனைகள் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தால்தான் இந்த மாதிரியான செயல்கள் கொஞ்சமேனும் தடுக்கப்படும்.